وقال أيضا سبحانه وتعالى فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أمتي يدعون يوم القيامة غرا محجلين من آثار الوضوء أو كما قال صلى الله عليه وسلم. رواه البخاري ومسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ற திருநாமத்தை கொண்டு இந்த உபன்யாசத்தை நாம் தொடங்குகிறோம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் நமது நபிகள் கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றைக்கும் உண்டாவதாக ஆமீன். மரியாதைக்குரிய உலமா பெருந்தகைகளே, பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பர்களே, அருமை தாய்மார்களே, தங்கைகளே, நங்கைகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய அருளும் அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பேரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய ஆசிகளும் நமக்கு என்றைக்கும் கிடைக்க பெறுவோமாக ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகை பாடம் ஒரு 3 நாளாக தொழுகையுடைய பாடம்தான் புகாரி ஷரீஃபில் நாம் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். தொழுகை என்பது உடலால் செய்யப்படைய வணக்கங்களிலே மிக உயர்ந்த வணக்கம் என்பதில் யாருக்கும் எந்த மذஹபிற்கும் கருத்து வேறுபாடே இல்லை. ஆனால் அந்த தொழுகைக்கு உடலும் உண்டு, ரூஹும் உண்டு, ஆன்மாவும் உண்டு. தொழுகையுடைய வெளிப்புறமும் இருக்குது, அதுக்கு உள்புறமும் இருக்குது. அப்போ தொழுகையினுடைய உள்புறம் ரூஹ் என்று சொல்லக்கூடியது ஹுஷூ என்று சொல்லுவார்கள். ஹுஷூன்னு சொன்னால் சாதாரணமாக அடக்கம், ஒடுக்கம் என்று சொல்லுவாங்க. ஹுஷூன்னு சொன்னால் உடலிலே உள்ள ஒரு அடக்கம், ஒடுக்கம், உள்ளத்திலே உள்ள அடக்கம், ஒடுக்கம். தொழுகையில் நாம் இருக்கும்போது அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே விளையாடாமல், இப்படியே தாடியை சுரையாமல், அதை நெத்தியை சுரையாமல், வாட்சியை பார்க்காம, ஃபோன் வந்தால் அந்த ஃபோனை அமர்த்தாமல், இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இல்லாமல் ஒரு அடக்கமாக ஓர் நிலையோடு தொழுகிற அந்த தொழுகையில் ஹுஷூ இருக்குன்னு சொல்லுவாங்க. இது புறத்திலே. உள்ளத்திலே நம்ம அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனே ஹன்சப், தொழுகையுடைய ஷேத்தானுக்கு பேர் சொல்லுவாங்க உலமாக்கள், ஹன்சப். அவன் வந்து நம்மளை உள்ளத்தை விட்டு கலைச்சி உலகம் பூரா எங்கேயில்லாமல் சுத்த வச்சுட்டு வந்துடுவான். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்ற ஒரே நிலை, உள்ளம் சிதறாமல் சிந்தாமல் ஒன்றித்த அந்த நிலை, அந்த அடக்கம் ஒழுக்கத்திற்கு பேர் ஹுஷூ. ரெண்டுக்கு ஹுஷூ என்று சொன்னாலும் கூட நம்ம உலமாக்கள் அதை பகுத்து காட்டுறதுக்காக வேண்டி உள்ளத்தினுடைய அந்த அடக்கம் ஒழுக்கத்துக்கு பேர் ஹுஷூ என்றும், உடலினுடைய அந்த அடக்கம் ஒடுக்கத்துக்கு பேர், ஒன்றிணைப்புக்கு பேர் ஹுது என்றும் அமைத்து தந்திருக்காங்க. விளங்கத்துக்கு, நம்ம லேசாக விளங்கத்துக்கு ரெண்டையும் சேர்த்து ஹுஷுங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், தொழுகை பிரதானம் இல்லை, தொழுகையின் ரூஹ் அந்த ஹுஷூ. வல்லதீன ஹும் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயசீலர்கள் ஆகிவிட்டார்கள், சொர்க்கம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. அதான் வேற ஒன்றும் இல்லை, இல்லை வெற்றி என்ற பேர் சொன்னால் சரி. ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகைக்கு வாருங்க, சொர்க்கத்திற்கு வாருங்க. ஃபலாஹுக்கு வெற்றின்னு அர்த்தம் சொல்வது வார்த்தையில் வெற்றி, அதுக்கு அழைப்பு என்ன அர்த்தம்? தொழுகைக்கு நீங்கள் வாருங்க, சொர்க்கத்திற்கு வாருங்க. இங்கேயே சொர்க்கம் இருக்காது. அல்லாஹ் இங்கே நீங்கள் நம்ம ஒழுங்காக முறையாக நம்ம தொழுதம் சொன்ன அந்த ஹுஷூ ஹுதுவோடு தொழுதால் இங்கேயே சொர்க்கத்தை ரிசிமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டி தரும். சல்சபீலன் சாரஃபி செய்யிது சாதாத்தி சிர் சல்சபீலன் துஸ்கஃபில் ஹாலாத்தி கஸ்ஸல் சாலிசான். சரிதா? உமருல் காஹிரி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாதையில் சென்றார்களோ அந்த பாதையை கேட்டு 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 துருவி 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 நீ நடந்தால், நீ சென்றால் இங்கேயே உனக்கு சொர்க்கத்தில் உள்ள சல்சபீல் என்ற நீர் கிடைக்கப்பெறும். துஸ்கஃபில் ஹாலாத்தி கஸ்ஸல் சாலிசான், சங்கிலி தொடர் போன்று தொடராக உனக்கு அங்கேதான் போய் சல்சபீல் நீர் இல்லை, இங்கேயே அல்லாஹ் உனக்கு தந்துடும். ஏன்னா சொர்க்கம் இங்கேயே வந்துடும். அப்போ அந்த தொழுகையை தொழுகனு, அந்த தொழுகையுடைய ரூஹுன்னு சொல்கிறது என்னங்க? ஹுஷூ, உள்ள ஒருமைப்பாடு, ஹுலூ, உறுப்புகள் ஒருமைப்பாடு. இப்படிப்பட்ட மூமின்கள், தொழுகின்ற மூமின்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது. கத் அஃப்லஹல் மூமின், இது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி முடிச்சிடுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அந்த விளையாட்டு இல்லாமல், கைகால அசைவுகள்லாம் இல்லாமல், ஒரே சுரஞ்சிக்கிட்டும் அல்லது வேறு கவனத்தை எங்கேயோ வந்துக்கிட்டும், தாடியை பிடிச்சி தலாவிக்கிட்டும், இப்படியெல்லாம் தொழுகிறாங்களே, உறுப்புகளில் ஒருமைப்பாடு இல்லை, அடக்கம் இல்லை. அடக்கம் இல்லாமல் விளையாட்டாக தொழுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. ஃபவைலுன் அல் அஸாபு ஷதீத், நாசம், கேடு, கடுமையான தண்டனை இப்படி தொழுகின்ற ஆளுக்கு இருக்கு. அவன் நீங்கள் நல்லா பார்க்கணும், நம்ம எத்தனையோ பேர் தொழுகிறோம். இப்லீஸ் நான் சொல்கிறானே, அந்த இப்லீஸ் பேர் ஹன்ஸபு கஸாலி ரஹிமஹுல்லாஹு தஆலா தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீன்ல ஒவ்வொரு ஷைத்தானுக்கும் ஒரு பேரை சொல்லி தருவாங்க. வலஹான், உது செய்யும் போது நமக்கு ஒஸ்வாசம் ஏற்படுத்துவான், அந்த ஷைத்தானுக்கு பேர் வலஹான். இப்படி ஒவ்வொருக்கும் இலாக்கா, நம்மள எப்படி இலாக்காக்கள் இருக்கின்றனவோ அதே மாதிரி அவன்கிட்டையும் பெரிய இலாக்கா வச்சிருக்கான். அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவாக, ஷைத்தான் எத்தனை, ஒரு ஆளா ரெண்டு ஆளா, ஜுனூதுஹு முஜன்னதா, பல்வேறுபட்ட படைகளை அவன் அமைத்து வைத்திருக்கிறான். ஏன்னா நம்மளை கெடுக்கணும் இல்லையா, நம்மள பலவேறுபட்ட படை இருக்கு இல்லையா மனுஷன்ல, அதே மாதிரி அங்கேயே இருக்கிறான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் ரப்புல் ஆலமீன். அந்த தொழுகையில் அந்த தொழுகை நமக்கு ஹுஷூவும் ஹுதூவேன். இந்த ஹுஷூ ஹுதூங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை, ப்ராக்டிக்கலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். ப்ராக்டிக்கல் அதை தெரியறதுக்கு நம்ம ஆசைப்படுது, அதற்கு முனையன். எப்படி ஒரு மாபெரும் பொருள், ஒரு வைடூரியம் வைரம் நமக்கு கிடைக்கப்பெறுமேயானால், தங்க புதையல் கிடைக்க வேண்டுமேயானால் எவ்வளவு சிரமப்படுவோமோ அதே மாதிரி எல்லாரும் தொழலாம். ஃபவைலுல் முஸல்லீன், அது அந்த தண்டனை தொழக்கூடிய ஆளுக்கு தண்டனையா? ஏன்னா அந்த தொண்டனையில் ரூஹ் இல்லை, ரூஹ் இல்லாததுனால அந்த தொழுகை செல்லாது, செல்லா காசாக போகுது. அப்போ அதற்கு முதல்ல நாம் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை பற்றி தான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முன்னால், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை கேட்கவும் நான் சொல்லவும், நீங்கள் அதை கேட்டு விளங்கவும், நானும் நீங்களும் அமல் செய்யவும் எல்லாம் வல்ல ரப்பு நமக்கு அருள் பாலிப்பானாக, உதவி செய்வானாக. அருமையானவர்களே, தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் நாம் ஒரு உது செய்கிறோம், தஹாரத்துன்னு சொல்லுவாங்க, சுத்தம். அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு முன்னால் அல்லாஹ் ரொம்ப முனஸ்ஸஹ், அல்லாஹ் முனஸ்ஸஹா இருக்கிறான், முமஜ்ஜது, பரிசுத்தவானன்.
ரப்புல் ஆலமீன். அவன் எந்த குறைகளும் இல்லாதவன், நிறைவானவன். அப்படிப்பட்ட நிறைவானவனுக்கு முன்னால் நம்ம போய் நிற்க போகிறோன்னு சொன்னால், முதல்ல நம்ம பாருங்கள், நம்ம உலகத்தில் ஒரு பெரியாரை நம்ம சந்திக்க போகிறோன்னு சொன்னால், ஒரு அமைச்சரை சந்திக்க போகிறோன்னு சொன்னால், நல்ல ட்ரெஸ்ஸுகள்லாம் அணிந்து, நல்ல வாசனை திரவங்கள் பூசி, நல்ல நம்ம உடல் அழுக்கைகள்லாம் அகற்றி தான் நம்ம போகிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு முன்னால் நம்ம நிற்க போகிறோன்னு சொன்னால், முதல்ல ஒரு தஹாரத்து வேணும். தஹாரத்து, அந்த தஹாரத்துக்கு பேர் தான் உது. என்ன நம்ம உது செய்கிறோம்? முதல்ல நியத்து வேணும். நான் இல்லா அல்லாஹ் உனக்காக இந்த உது என்ற இந்த இபாதத்தில் நான் ஈடுபடுறேன். அது முக்கியம். எல்லாத்துலேயுமே நீயத்து முக்கியம், நமக்கு தெரியாது. இப்போ அந்த நீயத்தோடு நம்ம போய் அங்கே நின்றுக்கிட்டு முதல்ல கையை கழுவுறோம், வாயை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், நாசிக்கு தண்ணீர் செலுத்துகிறோம், தலைக்கு மசகு செய்கிறோம், காதுக்கு மசகு செய்கிறோம், 2 கைகளையும் கால்களையும் கழுகிறோம். சாதாரணமாக அழுக்கு இதில் தான் வரும். நம்ம ஃபுல்லாக சட்டை போட்டிருக்கோம் பற்றியில், நாம் பெண்களும் சட்டைகள் அடைகிறாங்க, எல்லாருமே வெள்ளைக்காரன் கூட ஃபுல் ட்ரெஸ்ஸு போடுறான், ஷூ கூட போட்டுட்டு அவன் இருக்கான். அப்போ சாதாரணமாக அழுக்குகள் எங்கே படின்னு சொன்னால், இந்த முகம் 2 கை 2 காலில் தான் அழுக்கு வரும். இதே மாதிரி பாவ அழுக்குகள் நம்ம கண்ணு, நம்ம காது, நம்ம வாய், நம்ம மூக்கு, இவைகள் மூலமாக நம்ம கல்விற்கு செல்கிறது. கல்வுதான் இது மூத்தவர், முதல்வன், அவன்தான் அரசன். இவைகளெல்லாம் ஆண்டிகள், அதற்கு சேவகர்கள். கல்பு ஒன்றை செய்ய சொல்லும்போது ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹியால வந்துக்கிட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் சேவகர்கள், இது ஒன்றும் இல்லை, அது சொல்லும், இது செய்யும். மெயினாக கேள்வி கேட்கப்படக்கூடிய ஆள் யார்? முஹாத்தபு, முகல்லஃப் யாருன்னு சொன்னால் கல்பு தான். கல்பு செய்கிறது தான் எல்லாத்துக்கும். அதனால தான் இந்த நிய்யத்து வேணுங்கிறது. இப்போ இந்த கல்பு செய்யும்போது இந்த காது முகர்ந்து இதுக்கெல்லாம் பாவம் இங்கே இந்த வழியாகத்தான் போகுது. அதனால தான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தினுடைய பாவமும் போகணும், உறுப்புகளுடைய பாவங்களும் போகணும், அழுக்குகளும் அகன்று விடணும் என்பதற்காகத்தான் ஒரு உது செஞ்சுருக்காங்க. ஏண்டா அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு முன்னால் நம்ம இப்போ நிற்க போகிறோங்கிறதுனால அந்த ஒரு உது செய்துட்டு நம்ம போகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம ஜஅல்னா மினத் தவ்வாபீன வஜஅல்னா மினல் முத்தத்தஹிரீன வஜஅல்னா மின் இபாதிக்க ஸாலிஹீன். இறைவா, பாவம் செஞ்சிருக்கேன், இவன் செய்யக்கூடியவன் தான்னா, என்னுடைய எதிரி ஷைத்தான் எனக்கு என்ன செய்கிறான்? என்னை கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். என் பாவத்தை எல்லாம் நீ மன்னிச்சிட அல்லாஹ், என்னை பரிசுத்த வாழனை ஆக்கி உன்னுடைய ஹதரத்துக்கு முன்னால் நான் வர்றேன். உன்னுடைய இபாதுக்கு சாலிஹீன்ல என்ன நான் என்ன செய்யலை, நான் நிறுத்துறேன், நல்லடியார்கள் என்ன நிறுத்துகிறேன். என்ன எல்லா பாவங்கள் உது செய்யும்போது எல்லா பாவங்களும் அகன்று விடுகின்றன. ஒரு உது செஞ்சிங்கன்னு சொன்னால் 10 பாவம் போய் 10 நன்மைகள் கிடைக்கப்படுது. அபூதாவுது இப்னு ஹிப்பான் ஹதீஸ்களில் என்ன செய்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்துக்கிட்டு புகாரியில் முஸ்லிம் ஷரீஃபில் வருது, என்னுடைய உம்மத்துமார்கள் கியாமத்து நாளில் உர்ரம் முஹஜ்ஜலீன், முகம் நல்ல நூறானியத்துள்ளவர்களாக, 2 கைகளும் 2 கால்களும் பிரகாசித்தவர்களாக, தனித்தன்மை உள்ளவர்களாக எனக்கு காட்டப்படுவார்கள். மின் ஆசாரில் உது செய்ததுடைய விளைவாக அடையாளமாக அங்கே காட்சியளிப்பாங்க. ஏன்னா எல்லா பாவங்களும் போய் சுத்தமாக உது செய்யும் போதே பாவம் போயிருக்கு. அதனால்தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹு போன்ற ஆண்டோர்கள் சொல்லுவாங்க, உது செய்துட்டு தொடைக்கிறது மக்ரூஹும்பாங்க. ஏன்னு சொன்னால் மக்ரூஹு அந்த பாவம் போகிறது தடைபட்டு போகும். தொடைச்சா எல்லாம் ஈரத்தோடு இருக்கிறது சுன்னத்து. ஏன்னா அந்த பாகம் சொட்டான்னு செய்ய வடிஞ்சு போகும் சொல்லி. அப்பமே நாம் ஒரு அளவுக்கு ஒரு சுத்தத்துக்கு நம்ம வந்துடுறோம். பாவம் உடலால் உள்ள அழுக்குகளும் மாறி நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அப்பமே நம்ம அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சுட்டு இப்போ நாம் அங்கே போகிறோம். எங்கே போகிறோம்? அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு போகிறோம். அந்த ஹதரத்தில் போய் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டு. நீ நல்லா விளங்கி கொள்ள. இதுக்கு பேர் 2 பேர் சொல்லுவாங்க. தக்பீரத்துல் இஹ்ராம்னு ஒரு பேர் இருக்குது, தக்பீரத்து தஹரீம்னு ஒரு பேர் இருக்குது. 2க்கும் காரணத்தோடு தான் வச்சுருக்காங்க. தக்பீரத்துல் இஹ்ராம் சொன்ன ஹரம் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹரம் ஷரீஃப்.
பாதுகாப்பு வேலி மக்கால ஒரு பாதுகாப்பு வேலி இருக்கில் பற்றியில் ஹரம் ஷெரீஃப். அங்கே போகிறோன்னு சொன்னால் நாம் ஒரு ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு அங்கே உள்ள சில விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கன்னு இஹ்ராம் கட்டிட்டு இங்கேருந்து போகிறாங்க பாருங்கள். இஹ்ராம் கட்டிட்டு போகிறதுக்கு என்ன அர்த்தம்? துணி உடுத்துட்டு போகிறன்னு அர்த்தம் இல்லை. புனிதமான உனது பாதுகாப்பு வளையத்திலே நான் வந்து விட்டேன், அந்த பாதுகாப்பு வேலியிலே நான் நுழைந்து விட்டேன். இந்த பெரிய அமைச்சர் வர்றாரு, அவருக்கு பாதுகாப்பு வளையம் 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு வளையங்கள் ஏற்படுத்துகிறோம். இப்போ நாம் எங்கே போய் நிற்கிறோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் போய் நம்ம நிற்கிறோம். எல்லா பாவங்களையும் தொலைச்சிட்டு தொழுகையில் நம்ம எல்லாம் அங்கே போய் நம்ம நிற்கிறோம். பார்த்தீங்களா? தக்பீரத்துல் இஹ்ராம், அஹ்ரமா தஹல ஃபில் ஹரமி, ஃபில் ஹரம். ஹரம் சொன்ன பாதுகாப்பு வளையம், தக்பீரத்துல் இஹ்ராம். அங்கே போய் நம்ம முதல்ல நிற்கிறோம். எல்லாத்தையும் அங்கே போயிடணும். எங்கே போய் பெரிய பெரிய மன்னன் மலிக்கல் முலூக், ராஜாதி ராஜ சோழன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம நிற்கும்போது நாம் எங்கே அங்கே போய் நிற்கிறோங்க. அவள் பாதுகாப்பு வேலையாது. அதுக்கு பிறகு நமக்கு தக்பீரத்து தஹ்ரீம் சொல்கிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னால் அதில் நுழைந்து விட்டால் நாம் சில வேலைகள் செய்யக்கூடாது. ஹலாலாக இருந்த சில வேலை நமக்கு ஹராமாக போயிடுது. உண்ணக்கூடாது, உறங்கக்கூடாது, வேற இச்சை இன்பங்களை பற்றி நினைக்கக்கூடாது. ஹரம் ஷரீஃப் ஹில் 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 ஹரம். ஹரம் சொன்னால் அந்த இடத்துல அங்கே பாதுகாப்பு வளையத்து அங்கே போய் சில விஷயம். ஆனால் இவனு வந்து ஹில்லு பில்னு வந்து ஹில்லு. அதனால் நம்ம அந்த ஹரம் ஷரீஃபில் எப்போ நுழைகிறோமோ அந்த ஹரம் ஷரீஃப் நுழைந்த உடனே நமக்கு சில விஷயங்களை நம்ம ஹராமாக்கி கொள்கிறோம். அது பெற்றா தக்பீரத்து தஹ்ரீம். இப்போ இவ்வளவுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே நாம் முதல்ல என்ன ஓதுவோம்? நம்ம சாதாரணமாக துஆஉல் இஸ்திஃப்தாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினது இதெல்லாம் நம்ம சுயமாக செய்யலை. இபாதத்துன்னு சொன்னாலே அல்லாஹும் ரசூலும் எதை செய்தார்களோ, எதை செய்து காட்டினார்களோ அதை அப்படியே செய்கிறதுக்கு பெற்ற இபாதத். அப்போ நாம் போகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான இஸ்திஃப்தாஹுடைய துஆ, திறந்த தொழுகையை ஆரம்பித்த உடனே ஒரு துஆ ரசீல் ஓதணும். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு ஒரு அழகான அருமையான ஒரு துஆவை நமக்கு எடுத்துருந்தார். இஸ்திஃப்தாஹ் துஆ என்ன துஆ? வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்ள ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இறைவா, நான் இந்த இபாதத்தின் மூலமாக என்னுடைய மனதை உன் பக்கம் திருப்புகிறேன். வஜ்ஜஹத்து வஜ்ஹின்ற என்னும் முகத்தை உனக்கு நேரம் முன்னோக்குறேன்னு அர்த்தம் இல்லை. நாம் யாரை முன்னோக்குறோம்? கஅபாவை முன்னோக்குறோம். நிறைய பேர் மொழிபெயர்ப்பை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் அர்த்தம் சொல்லுவாங்க, பிழையாக போயிடும். அதனால் பிழை வந்துடும். அல்லாஹ்வுக்கு ஜிஹத் இல்லை, அல்லாஹ்வுக்கு திசை இல்லை. நாம் இப்போ மொழிபெயர்ப்பில் அப்படி போடுவாங்க. வஜ்ஜஹத்துக்கு என்ன அர்த்தம்? முன்னோக்குகிறேன்னு அர்த்தம். என்னுடைய முகத்தை முன்னோக்குகிறேன்னு அர்த்தம். அல்லது அது என்னையே முன்னோக்கி அர்த்தம் இல்லை. கல்பு வஜ்ஹு, முகம் இல்லை, கல்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகமும் முகமும் ஒன்று தான். அந்த இடத்துல முகம்னு சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க? இராதத்துல் ஹால் வ இத்லாகுல் ஹால் வ இராதத்துல் மஹல் மஜாதுல் முர்சலுன்னு சொல்லி தருவாங்க. அப்போ என்னுடைய மனதை இந்த இபாதத்தின் மூலமாக உன் பக்கமாக திருப்புகிறேன். என் கவனத்தை திருப்புறேன். கவனம் தொழுகையில் இருக்கும்போது கவனம். அந்த கவனத்தை வரவிடாமல் தடுப்பது ஹன்சபு ஷைத்தான். தொழுகைக்கு போகும்போது தான் எல்லாம் இது நினைவுக்கு வரும். சில விஷயங்களை நம்ம மறந்துருப்போம். தொழுகையில் போனாட்டா அடே இந்த இடத்துல இந்த ஜாமானை வச்சோமே, இப்படி வந்துட்டு நம்ம பொண்டாட்டி ஏலக்காய் வாங்க சொல்லாவே, சீனி வாங்க சொல்லாவே, எல்லாம் அங்கே வரும். அப்போ அந்த வர்றதுக்கு பேர் சேர்த்தா ஹன்சபு. அந்த வர விடாமல் நம்ம தொழிலை நாசமாக்குவான். உலகத்தில் எல்லா நிறைய எதிரிகள் இருக்காங்க. இன்று நம்ம உலகத்தில் இங்கே வாழ்கிறோம் பார்த்தீங்களா? இந்த நம்ம எத்தனை பேர் எதிர் நீச்சல் போட்டு நம்ம வாழ வேண்டிய கட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம். அப்போ ஆகிராவுடைய வாழ்வுக்கு விட்டுருவானா? சும்மா சேர்த்தா விட்டுருவானா? விடமாட்டான்.
அவன் எதிர்நீச்சல் போட்டு தான் போகணும். சும்மா சாதாரணமாக 5 வேளை 4 வேளை முட்டிட்டு போகிறது தொழுகை இல்லை. பலத்த ஆயுதங்களோடு எதிர்நீச்சல் போட்டு தான் அவனை தாக்கி தான் நாம் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெறது பார்த்து சொர்க்கங்க. சொர்க்கம் சாதாரணமாக கிடைக்குமா? லேசாக கிடைக்குமா? நினைச்ச மாதிரிலாம் கிடைச்சிருமா? ஒரு நல்ல பொருளை நம்ம லேசாக பெற ஏழுமா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஏழாது. அப்போ அங்கே போய் நின்றுட்டு வஜ்ஜகத்துக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய மனதை கவனத்தை திருப்புகிறேன். யாரு? அல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைத்தான். 7 வானங்கள் 7 பூமிகள். இஸ்லாமிய சித்தாந்த கொள்கையின் பிரகாரம் அல்லாஹு 7 வகையான வானங்களையும் 7 வகையான பூமிகளையும் எவன் படைத்தானோ அவன் படைச்சவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? சாதாரணமாக இருப்பானா? பூமியை வானத்தை படைக்க லேசான வேலையா? லேசான வேலை இல்லை. அது பின்னால் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ இந்த அந்த அந்த எண்ணம், அந்த கவனம், நம்ம யாருக்கு முன்னால் நிற்கிறோம்? எவ்வளவு வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் அவன். அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர் அவன் அல்லாஹ். அவனுக்கு முன்னால் நாம் என்ன செய்கிறோம்? அல் கஹார். அவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோங்க நாம. அப்போ அவன் எப்படிப்பட்டவன்? வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன். ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். எல்லா ஷிர்க்குள்ள மார்க்கங்களையும் மதங்களையும் விட்டு அகன்று தூராகி முஸ்லிமன் ஐ முவஹ்ஹிதன், அல்லாஹுதான் ஒருவனாக இருக்கின்றான் எனது கடவுள். எனது மெய்யான கடவுள் யாரு? அல்லாஹ் வணக்கத்துறை அவன்தான். முஸ்லிமனுக்கு என்ன முவஹ்ஹிதன் நான் சொல்ல. தஃப்சீர் பைலாவை நீங்கள் எடுத்து பாருங்க, தஃப்சீர் ஜலாலை நீங்கள் எடுத்து பாருங்க. எல்லா ஹனீஃபன், எல்லா ஷிர்க்குள்ள எல்லா மதங்களையும் விட்டு அகன்று நீங்கி தூராகி சர்வ வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரிய என்ற இஸ்லாமிய அந்த கொள்கைக்கு நான் வந்தவனாக முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். மறுபடியும் தாக்கி உறுதிக்கு நான் நிச்சயமாக இணை வைப்பவர்களில் அல்ல. ஷிர்கு ஜலி, ஷிர்கு ஹஃபி, அடுத்தாளுக்காக தொழுகிறது, பாராட்டுக்காக தொழுகிறது, புகழிக்காக தொழுகிறது, பெருமைக்காக தொழுகிறது. பள்ளிக்கு வரமாட்டாங்கன்னு ஒரு கேட்டு ஏளனமாக பேசுவானே, நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காத இந்த நோக்கம், அதெல்லாம் ஷிர்கு ஹஃபி. ஷிர்க் ஹஃபிங்க, அதெல்லாம் எந்த ஷிர்க்கும் இல்லை. ஷிர்க்கும் இல்லாமல் மிக துய்யவனாக நான் உன்னை நாடுறேன். இந்த இபாதத்தின் மூலம் என் மனசு உன்னை நினைக்கிறது. இப்போ இதான் இஹ்லாஸ். இப்படி வரும் இஹ்லாஸ். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தொழுகை, இது அல்லாத மற்ற எல்லா விளக்கங்களும், நான் உயிரோடு நீ என்னை வாழ வைக்கிறாயே அதுவும், என்னை நீ மரணிக்க செய்தாலும் அல்லாஹ் உனக்கே உடமையானது. நீ என்ன செஞ்சாலும் சரி, நான் பயந்து வழங்கியில, என்ன நீ மூத்தாக்கிடுவாங்கிறதுக்கு நான் வழங்கியில, அல்லது உயிரோடு எனக்கு பெருத்த ரிசுக்கு தருவாங்கிறதுக்கு நான் வழங்கியில. நான் ஒன்றை நீ சொன்னா அதனால் செய்கிறேன், உனக்கு எந்த இணையும் இல்லை. இப்படித்தான் எனக்கு நீ சொல்லியிருக்க. என்னுடைய நபிகள் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி சொல்லியிருக்கிறாங்க, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி. என் நபியுடைய பாட்டனார் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஒமா அன மினல் முஷ்ரிகீன், எந்த இணை வைப்பவன் உள்ளவன் நான் அல்ல. ஏகத்துவம், களப்பற்ற ஏகத்துவம் நிறைந்தவனாக அந்த ஹதரத்தில், அல்லாஹ்வுடைய ஹதரத்தில் போகணும். அப்பந்தான் நம்மளை தொல்ஹீத் பக்கமாக அவன் பார்ப்பான், ஏற்றுக்கொள்வான், இறக்கப்படுவான். வேற ஏதாவது எண்ணங்கள் இருக்குமேயானால் அந்த எண்ணத்தை அல்லாஹு ஏற்றுக்கொள்ள மாட்டான், அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹுஷூ வரத்துக்குள்ள காரணம் நான் சொல்ல, இது நான் சொல்லலைங்க, நம்ம கிதாப் இருக்கு. அதாவது அபு இஸ்ஹாக்கு ஷீராசி ரஹ்மஹுல்லாஹு தஆலா ஷாஃபி மذஹபில் ரொம்ப முக்கியமான ஆள். அவங்களுக்கு முஹஸ்ஸபுங்கிற ஒரு பெரிய கிதாப் இருக்கு. ஹிஜ்ரி 500 400 உள்ள ஆள். முஹஸ்ஸபுங்கிற ஒரு கிதாபு மத்தன். அந்த மத்தனுக்கு ஷரஹ் 2 பேர் எழுதியிருக்காங்க.
ஒன்று இமாம் நவீ ரஹமத்துல்லாஹி, அது பேர் ஷரஹுல் முஹத்தப்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் மஜ்மூன்னு சொல்லுவாங்க. மஜ்மூன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு ஷரஹுல் முஹத்தப். எல்லாம் அதுக்கு முன்னால் ஒரு ஆள் யமனிக்கார் இம்ரான் சொல்லி ஒரு ஆள் எழுதியிருக்காக, அதுக்கு பேர் பயான், விளக்கம்னு பேர். ஷரஹுல் முஹத்தபுக்கு விளக்கம் என்ன? பயான். 20 வால்யம் இருக்கு, பெரிய பெரிய வால்யம். அதில் இதை பற்றி சொல்கிறாங்க. ஷாஃபி ரஹமத்துல்லாஹி இந்த இஸ்திஃப்தாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களை இஸ்திஃப்தாவுடைய துஆவாக ஓதியிருக்காங்க பல்வேறுபட்ட சமயங்களில். ஷாஃபி ரஹமத்துல்லாஹி இந்த துஆவை தெரிவு செய்வதற்குள்ள காரணம் என்ன என்பதில் அந்த யமனி நாட்டு இம்ரான் ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்க இந்த ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்பந்தான் உங்களுக்கு அந்த ஹுது அங்கே உள்ளத்தில் வருங்க. வச்சுட்டு இதை வச்சுட்டு இப்போ நாம் அல்லாஹ் அக்பர்னு முதல்ல தக்பீர் கட்டிடுறோம். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டு தான் நாம் விஷயம் உள்ளே வர்றோம், இது உள்ளக்க வர்றோம். அல்லாஹு அக்பருக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன், அதுக்கு அர்த்தம். அல்லாஹு மிக பெரியவன் என்பதற்கு என்னங்க பெரியவன் சொல்ல எப்படிங்க? பெரிய மலை, இமயமலை அளவு பெரியவனா அல்ல வேற ஏதாவது மலை உள்ள அளவு பெரியவனா? அல்லாஹு மிக பெரியவன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அக்பர் என்று சொல்லுவாங்க. இஸ்மு தஃலீல். இஸ்மு தஃலீலுக்கு 3 வடிவம் இருக்கு. ஆட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆட்ஜெக்டிவ்க்கு 3 வடிவங்கள் இருக்கின்றன. ஒன்று பாசிட்டிவ் டிகிரி, ரெண்டாவது கம்பேரிட்டிவ் டிகிரி, மூணாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. படித்த பெருமக்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அரபுல இஸ்மு தஃலீல் சிஃபத்து. சிஃபத்து சாதாரண சிஃபத்து, அதாவது இஸ்மு தஃலீல். இஸ்மு தஃலீல் முகாரனா இல்லாத இஸ்மு தஃலீல் முத்தலக்குன்னு சொல்லி 3 வகை இருக்குது. இது முகாரனா, கம்பேரிட்டிவ் டிகிரி. அல்லாஹ் இவனை விட பெரியவன், அவனை விட பெரியவன் வரும். அக்பர்ந்து வந்த சும்மா வராது, முஃபல்லல் மின்ஹு வரும், மின்ஹுந்து வரும். எப்படி வந்துக்கிட்டு சாதாரணமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எப்படி டால், டால், டாலர், டாலஸ்ட், டாலர், அவனை விட பெரியவன், இவனை விட பிகஸ்ட், பிகர், பிகஸ்ட், அப்படி 3 டிகிரி வரும்போது அங்கே அரபியில் அதே மாதிரி 3 டிகிரி வரும். அக்பர் மிக பெரியவன், யாரை விட பெரியவன். மனிதா, நீ எதையெல்லாம் பெரியது என்று கருதுகின்றாயோ அதையெல்லாம் அல்லாஹ் பெரியவன். அவ்வளோதான் விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய எண்ணத்தில், தன்னுடைய சிந்தையில் பெருசுன்னு ஒன்று இருக்குது. சிலவன் சாப்பாடு தான் பெருசுன்னு கிடப்பான், சிலவன் தூக்கம்தான் பெருசுன்னு கிடப்பான், சிலவன் பொண்டாட்டி தான் பெருசுன்னு கிடப்பான், சிலவன் புள்ள தான் பெருசுன்னு கிடப்பான். சில பேருக்கு வியாபாரத்தில் போட்டி இருக்கு, எதிர்கணக்கார அவன் தான் பெரியவன். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிடுறம்மா, அல்லாஹ் அக்பருக்கு மனசில் ஓடும். நம்ம வியாபாரத்தில் பல நாள் போட்டி போடுறான், அவனை எப்படியாவது நினச்சின்னு ஒடிச்சு ஓரத்தில் உட்கார வச்சிடணும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அக்பரியத்து வாயினால் சொன்னாலே தவிர உள்ளத்தில் வரையில. அப்போ அல்லாஹு அக்பர் எல்லாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆளை பழி நிற்கணும், ஒவ்வொரு ஆளை ஒவ்வொரு பொருளை அடையணும். அந்த என்ன இருக்குது? சில பேர் பேயா ராத்திரி பகலுமா பணத்துக்காக அலைவான், தூங்கவே மாட்டான், விடிய ஃபோன் போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ சுபுவுக்கு இடம் மாட்டான். அந்த சுபு டைமில் தான் நல்லா தூங்குவான். படிக்கிற பிள்ளைகள் விடிய படைக்கும், சுபு மண்ணு தான். அப்போ எது பெருசு? மனிதா, நீ எதை பெரியது என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் விட பெரியவன் அல்லாஹூ ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாது அப்படின்னு நம்ம உள்ளே வந்துடுறான் தானே. உள்ளே இந்த வான பூமியை பற்றி அல்லாஹ் சொல்கிறானே. ஏன் இந்த வான பூமியை பற்றி சொல்கிறான்? வான பூமியை பற்றி பெரியது ஒன்றுமே இல்லை. வானம் பூமியை விட பெரியது ஒன்றுமே இல்லை. நமக்கு கண்ணால் தோணுகின்ற பொருள் இருக்கு இல்லையா, அது இந்த வானமும் பூமியும் தான். இந்த வானமும் பூமி ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்லி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. இறைவா, இந்த வான் நிரம்ப, இந்த பூமி நிரம்ப புகழ் உனக்கு தோத்திரமாகுக, உனக்கு உரித்தாகுக. அதுக்கப்புறம் ஓ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது, அதற்கப்பால் என்னென்னலாம் இருக்கின்றனவோ, நீ என்னெல்லாம் நாடி இருக்கின்றாயோ அது நிரம்ப நமக்கு தெரியாது. அது
அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வானத்தை பற்றியும் பூமியை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டும்போது பாருங்க, அப்போ நாம யாருக்கு முன்னால் நிற்கிறோங்கிறது முதல்ல பார்க்கணும் இல்லையா? இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி இன்னமா யுனாஜி ரப்பஹு. உங்களில் ஒரு ஆள் அவர் தொழ நிற்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வோடு தன்னுடைய இரட்சகனோடு உரையாடுகிறார், ரகசிய பேச்சு நடத்துகிறார். என்ன ரகசிய பேச்சு? அல்லாஹ் நான் இந்த மாதிரி இன்னும் வேலை செஞ்சிட்டேன், இந்த பாவம்லாம் பண்ணிட்டு, எல்லாரும் பாவம் பண்ணுறவன் தான் பரிசுத்தான்னு சொல்ல இயலாது. நான் தான் துருசு, நீங்கள் எல்லாம் பிள்ளைன்னு சொல்ல இயலாதுங்க. எல்லாருமே என்ன செய்யுது? பாவமுள்ள ஆட்கள் தான். ஒமா உபர்யு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னை நான் குற்றமற்றவன் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டேன். காரணம், மனித ஆத்மா தீயதையே சொல்லி கொண்டிருக்கும், தூண்டு தீயதை. அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதை அடக்கிறது தான். அந்த அடங்கா குதிரையை அடக்கி விட்டால் எந்த பயம் இல்லை, அவுலியாக்கெல்லாம் மாறிடுவா. அது லேசான வேலையா அவுலியாக்கெல்லாம் மாறுறது? இந்த உலகத்தில் நல்லவன் பெயர்கள் லேசான வேலை இல்லை. நம்ம மேலே கெட்ட பெயரை நம்ம எதிரி செய்யலாம், நம்ம மேலே கெட்ட பெயரை உண்டாக்கி அவன் பெயரை உண்டாக்கி நம்மளை தூர தள்ளி வச்சிட்றாங்க. அப்போ ஷைத்தான் விடுவானா? அவ்வளோ சீக்கிரம் விடுவானா? விடமாட்டான். அப்போ அது ஒன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான் வந்துக்கிட்டு, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை நான் சுத்தமானவன் ஒரு காலம் சொல்லிக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ் தான் உங்களை சுத்தமாக்கணும், அல்லாஹ் தான் உங்களை சுத்தமாக்கி வைக்கணும். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவோட நாம் தொழுகைக்கு நிற்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை, ரகசியமாக பேச்சு. ரப்பே என்னென்ன பாவம்லாம் செஞ்சிட்டேன், நீ என்ன மன்னிச்சிரு அல்லாஹ். நீ மன்னிக்காட்ட வேறு யாரும் மன்னிப்பா? நீ தானே என்னை படைச்சா, இல்லாமையிலிருந்து படைத்தாய் என்னை, எனக்கு எல்லா உதவிகளையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் தந்து நீந்தானே, எல்லா துன்பம் துயரங்கள் காப்பாற்றக்கூடிய நீந்தானே. முனாஜாத், முனாஜாத்துன்னு சொன்ன என்ன சொல்லுவாங்க? ரகசியமாக பேசுறது பார்த்தா முனாஜாத். அந்த முறையீடு அல்லாஹ்ட்ட போய் தொழுகைக்கு நிற்கும் போது அப்படி அல்லாஹ்ட்ட முறையிடும் போது இந்த கல்பு வேற பக்கம் இருந்துக்கிட்டு, ஒரு ஆள் முதலாளியை போய் பார்க்க போகிறோம், ஒரு அமைச்சரை போய் பார்க்க போகிறோம், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், நாம் எங்கேயோ தலையிட்டு போகிறோம், பழகாய் கிளம்பி போடுறோம். மர்தூதுன், உன்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள், போடா, இந்த ஹதரத்தை விட்டும் இந்த ஹரமை விட்டும் போ என்று அல்லாஹ் விரட்டி விடுவான். அப்போ அவனோடு பேசும்போது இந்த உள்ளம் ரொம்ப தெளிவாக ஹுதூர் முன்னிலையில் இருக்க, நம்ம முன்னிலையில் அந்த ஹுதூரில் ஒரு பகுதி தான் ஹுஷூ, உள்ளம் ஒருமித்து இருக்கிறது. இன்னொரு பகுதி தான் இந்த உடல் ஒருமித்து இருக்கிறது. அது பேர் வந்துக்கிட்டு ஹுதூர். எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்த பேர் ஹுதூர். அங்கே நம்ம நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம், நம்ம என்ன செய்யணும் தெரியணும். தொழுகையில் நம்ம தொழுகிறோமே, அப்போ யாருக்கு முன்னால் நிற்கிறோம்? வானம் பூமி இவைகளுக்கு முன்னால் படைத்தவனுக்கு முன்னால் நிற்கிறோம். வானம் பூமியை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பல மாதிரி பல இடங்களில் சொல்கிறான். ஆனால் நாம் இப்போ பார்க்கறது எப்படி பார்க்கறது வந்துக்கிட்டு, வானபூமி படைக்கிறது லேசான வேலையா? ல ஹல்கு ஸமாவாத்தி வல் அர்லி அக்பரு மின் ஹல்கின் நாசி வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலம். மனுஷா, உன்னை படைக்கிறதை விட வானங்களையும் பூமிகளையும் படைக்கிறது பெரிய வேலைப்பா. அல்லாஹ்க்கு பெருசு இல்லை, அல்லாஹ்க்கு எல்லாம் ஒன்று தான். நம்மோடு கம்பேரிங் பண்ணி நம்மோடு ஒப்பிட்டு அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்கிறான். சிம்பிள், ஒன்றை படை ரொம்ப சிம்பிள். வானத்தை பூமியை படை அக்பரு ல ஹல்கு ஸமாவாத்தி வல் அர்லி அக்பரு மின் ஹல்கின் நாஸ். ஜனங்களை படைக்கிறதை விட ஜனங்கள் அல்லாஹ் பல இடத்துல பூமியை பற்றி வானத்தை பற்றி நமக்கு என்ன செய்யலாம் சொல்லித்தர்றான். ஒரு இடத்துல சொல்கிறான் ஹுவல்லதி வலகது, அதாவது அவன்தான் உங்களை படைத்தான், பூமிகளையும் பூமிகள் உள்ள ஹுவல்லதி ஹலகலக்கும் ஜமியா மாஃபில் அர்லி ஜமியா, பூமியையும் பூமியில் உட்பட எல்லாவற்றையும் உங்களுக்காக. இந்த பூமியை படைத்ததே நமக்கு தான். இன்னொரு இடத்துல வல் அர்ல வலஅஹா லில் அனாம்,
இந்த பூமியை அதை உங்கள் உயிர் 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 உள்ள ஜீவன்களுக்காக, உயிர் வாழ்கின்ற இடமா, எங்கேயோ உயிர் வாழ்மா தேட போகிறானா, கதை விடுறானுவோ, ஃப்ராடு விட்டுட்டு இருக்கானுவோ, ஏன் மக்களை ஏமாத்திர மடையனாக்குறானுவோ. இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு ஒழுங்கான உணவு, ஒழுங்கான ஆகாரம், உடைகள் கொடுக்க விதி இல்லாதவனோ மக்களை ஏமாற்றி அந்த மண்டத்தில் இருக்கா, அந்த கோளில் இருக்கான்னு அல்லாஹ் சொல்லிட்டா. எங்கேயும் வாழையில மக்கள் இந்த பூகோளத்தில் மட்டும்தான் வாழையில். ஒல் அர்லா வலஅஹா லில் அனாம். இந்த பூகோளத்தை அவன் ஜனங்களுக்காக பைலாவில் எடுப்பாரு. லி குல்லி தி ரூஹின், ஒவ்வொரு உயிரும் வாழக்கூடிய இடமாக இங்கே ஆக்கியிருக்கிறோன்னு அவர் எடுப்பார். அன்றைக்கே சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி வச்சிருக்கான் குர்ஆனில். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன், அப்படி சர்வ சக்தி உள்ள அல்லாஹ் கடைசியில் இந்த பூமியை பற்றி நிறைய சொல்கிறான். அதனால்தான் அந்த அல்லாஹுடைய அலமத், அல்லாஹுடைய ஜலாலியத், அல்லாஹுடைய கமாலியத் இதெல்லாம் தொழும்போது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் முழுமையாக நிரம்பி இருக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி எல்லாம் நமக்கு என்ன சொல்லி காமிக்கிறான். அதில் அல்லாஹ் சொல்கிறது, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹுவை அவர்கள் எந்த முறையில் அல்லாஹ்வை விளங்க வேண்டுமோ தெரிய வேண்டுமோ அப்படி தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் அவர்களுக்கு உள்ளத்திலே எழவில்லை. சும்மா சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், தொழுதுட்டு போகிறோம். அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், வல் அர்து ஜமீஅன், பூமி அனைத்தும் 7 பூமிகளும் யௌமல் கியாம் கபுலத்துஹு யௌமல் கியாமாத்தி வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனி. 7 பூமிகளும் வானங்களும் அவனுடைய கையிலே அல்லாஹ் மடக்கி பிடிச்சிருக்கான். அப்படி பிடிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய வல்லவனாக இருக்கிறாவே, எவ்வளோ பெரிய சக்தி உள்ளவனாக இருக்கிற அந்த அல்லாஹூ. முஸ்லீம் ஷரீஃபில், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வருது. இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்று மிம்பரில் ஏறி பயான் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்ரோஷமாக அதிவேகமாக அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்துடைய பூமிலாம் இருக்குது பற்றியெல்லாம், வான பூமி, ஒருவருடைய உள்ளத்திலே ஒரு கையில் ஒரு கடுகை வைத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கியாமத்து நாளில் இந்த வானமும் பூமியும் அவனுடைய கையில் ஒரு கையில் என்ன செய்து அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறான் சொல்லி, அல்லாஹுவை நீங்கள் அவனுடைய அலமத்தை, அவனுடைய மகோன்னத தன்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ளலன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ஆட்டி 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 வேகமாக அவர் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. நாங்கள் எல்லாம் நினச்சோம் அவங்க பேசும்போது அந்த மெம்பர் அப்படியே ஆடுது, மெம்பர் அப்படியே அசைஞ்சு கீழே விழுந்துருமோ என்ற பயப்படுற அளவுக்கு பேசி காட்டினாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த ஜலாலியத்து, கமாலியத்து, அலமத்து, ஜபரூத்து, மலக்கூத்து எல்லாத்தையும் மனசில் அப்படி நினச்சாதான் நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஹுஷு ஹுதுங்கிறது வரும். நேரமும் நெருங்கிவிட்டது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, நம்ம தொழுகையில் முழுமையாக இந்த குர்ஆனுடைய இந்த மாதிரி ஆயத்துகள் தஃப்சீர்கள் நிறைய வந்திருக்கு. ஆங்கிலத்தில் வந்திருக்கு, தமிழில் வந்திருக்கு, எல்லா மொழிகள்லையும் வந்திருக்கு. நீங்கள் விளங்கி அல்லாஹ்வை வணங்கி அந்த ஹுஷு ஹுது என்ற அந்த அந்தஸ்தை நிலையை பெற்று அந்த வெற்றியாளர்கள் சொர்க்கவாசிகளாக நாம் எல்லாம் ஆக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்விதமான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தந்தருவானாக. அரஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் எங்கள் பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், மாதா பிதாக்கள், மனைவி மக்களுடைய பாவப்பிழைகளை மன்னிப்பாயாக. எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்களுக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக வழங்குவாயாக. செல்வ செழிப்பையும் வளமான வாழ்வையும் எங்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் தந்தருவாயாக. எங்கள் ஹாஜாத்துகளை பூர்த்தி செய்வாயாக. பிள்ளையில்லா மக்களுக்கு பிள்ளை செல்வத்தை ஆண்களாகவும் பெண்களாகவும் வழங்குவாயாக. குமர்கள் வைத்திருக்கின்ற அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் கிடைக்கப்பட்டு கரையேறி நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கு வழிவகுப்பாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தந்தருவாயாக. வேற்றுமையை அகற்றுவாயாக. எல்லா காரியங்களும் ஒற்றுமையில் தான் பரக்கத்து இருக்கிறது என்று நீனும் நபிகளும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையை, ஐக்கியத்தை, ஒருமைப்பாட்டை தந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு
அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. جل الله يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله آمين والحمد لله رب العالمين. يا حي يا قيوم أحيي القلوب لما يكرتوا تحيا أصلح لنا اللعمة لا في الدين والدنيا يا ربي هيئ لنا من أمرنا شدا واجعل معونتك حسنا لنا مددا ولا تكلنا إلى تدبير أنفسنا فالنفس إصلاح ما فسد عند العلي وقد وجهت من عملي إلى نجاحك وأنسى إلى ويدا وللرجاء ثواب أنت تعلمه واجعل دوامي دوام الستر لي يا ربي ألهم لنا تقواك معتصما واغفر لنا وارحمنا يا أرحم الراحمين وبالسعادة في الدارين من لنا والاستقامة دينا أكرم الكرم وارزق شفاعة طه الهاشمي لنا وحكم وارزق زيارة طه الهاشمي لنا وحكم لقاك لنا يا حكم الحكم يا حي يا قيوم أحيي القلوب شيخنا يا محيي الدين أحيي قلبنا في ديني كي نرى حق اليقين مولانا حتى اليقين صلى الله على محمد
محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அருளாளன் அன்பான அல்லாஹ் அவனது அருள் வேண்டி துணை நாடி தொடக்கம். அவனின் அருளின் அடையாளமாய் அன்பின் வடிவமாய் அவனில் வந்துதித்த அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய திவ்ய ஹதீது மணி மொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி எனும் பரிசுத்த ஹதீது கிரந்தம் அதை பக்தியோடு ஓதும் எழில்மிகு பாங்கான மாமன்றம் புனிதமிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் வருடத்தின் 5ஆம் தினமாகிய இன்று ஓதப்பட்ட ஹதீது மணி மொழிகளுக்கு விளக்க உரையினை தூத்துக்குடி மாவட்ட அரசு காசியும் முத்துநகர் மன்பாவு சலாஹ் அரபிக் கல்லூரியின் பேராசிரியருமான கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி அம்ஜத் அலி ஆலிம் பஹ்தரி ஃபாதில் ஃபைசி அவர்களும் சென்னை மர்கஸ் அஹ்லே சுன்னா அரபிக் கல்லூரியின் ஆசிரியர் நமதூரைச் சேர்ந்த மௌலவி என் சயீத் அஹ்மது ஆலிம் மஸ்லஹி ஃபாதில் பாக்கவி அவர்களாலும் விளக்க உரை தரப்பட்டு அருள் தென்றல் வீசும் வண்ணம் இனிதே நிறைவு பெறும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இம்மஜ்லிஸை கபூல் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 6 சனிக்கிழமை விசேஷ தினமாகும். அஜ்மீரின் ராஜா குதுபுல் ஹிந்த் ஹாஜா மொயினுத்தீன் ஜிஸ்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு தினமாகும். நாளை ஓத இருக்கும் ஹதீது மணி மொழிகளுக்கு விளக்க உரையினை மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எம்ஐ ஷேக் அப்துல்லா ஆலிம் அல் புகாரி அவர்களும் தொடர்ந்து ஹதீஸ் விளக்கத்துடன் மகான் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றையும் சென்னை காஷிஃபுல் ஹுதா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஏஎம் அப்துல்லா மக்கி ஆலிம் காஷிஃபி அவர்களும் நிகழ்த்த உள்ளார்கள். எனவே பொதுமக்களாகிய பெருமக்கள் தாய்மார்கள் முற்கூட்டிய மஜ்லிஸிற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்ல அருளையும் அருமை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் பெற்றேகுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து இன்றைய தினத்தின் செலவினை சொலுக்காத்திரு அல்ஹாஜ் நஹ்வி எம்இ அஹ்மது முஹியுத்தீன் அவர்களும் அவர்களது அன்பு மக்களும் மற்றும் அவர்களது சகோதரர் அப்பாப்பள்ளி தெரு அல்ஹாஜ் சொலுக்கு எம்இ சயீது முஹம்மது சாஹிப் அவர்களும் அவர்களது அன்பு மக்களும் ஏற்றுள்ளார்கள். அவர்கள் அனைவர்களின் ஹக்கில் துவா செய்வதோடு அந்நவர்களின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் மஜ்லிஸின் ஆண்கள் பெண்கள் பகுதியின் அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டுள்ளது. அவர்களின் ஹக்கில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாப் செய்யுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما منذر آباؤهم وهم غافلون لقد حق القول على أكثرهم وهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان وهم مقمحون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الناس الذي يسجد بيدنا آمين. الحمد لله رب العالمين
حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي إلى الرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما صرفتنا بسماع حديده القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعنى. اللهم فكما أمرت أكرمتنا بسماع ألفاظه فاجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركة جميع ذنوبنا. اللهم بلغ مثل ثواب ما قرأناه من كلامك اللذيذ. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتخبة كاملة مقبولة مرضية متصلة منا إلى حضرة روح نبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصلحاء والصديقين والصالحين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والسائرين لهذا المجلس الشريف. اللهم اغفر لهم وارحمهم وإيانا في زمرة المتقين وفي زمرة الصالحين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبورهم حفرة من حفر النيران وروح وريحان وجنة النعيم. اللهم لا تحرمنا أجرهم ولا تفتنا بعدهم واغفر لنا ولهم. اللهم يسر حسابهم وسكن ميزانهم وبرد قبرهم واجعل الجنة مثواهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا إلى الصيام والقيام وتلاوة القرآن. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम